எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவதில்லை. பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார். எல்லா விதத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எங்களை தேவ ஊழியர்களாய் நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நாங்கள் வீணாய் பெறுவதில்லை என்று ஒரு வார்த்தையை சொன்னான். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளில் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தெய்வ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறார். மிகுந்த பொறுமையில், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண் விழிப்புகளிலும், உபவாசங்களிலும், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், கணத்திலும், கனவீனத்திலும், துர்க்கீர்த்தியிலும், நற்கீர்த்தியிலும், எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துன்பப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது என்று சொல்லுகிறார். எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது என்று சொல்றான். இத்தனை அடி உத காவல், பெரிய லிஸ்ட். இந்த லிஸ்டுகள் எல்லாவற்றிலும் தங்கள் ஜீவியத்தில் இவையெல்லாம் அனுபவித்ததான அப்போஸ்தலர்கள், விசேஷமாக பவுல், அவன் சொல்லுகிறான், எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது. எங்கள் இருதயம் துக்கமடைந்து சோர்ந்து போகவில்லை. இந்த ஊழியத்தை விட்டு ஓடிப்போகலாம் என்று எண்ணம் எங்களுக்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை. இதை நான் கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று அழகாய் சொன்னான். இந்த சுவிசேஷம் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று கலாத்தியருக்கு அவன் கடிதம் எழுதும்போது 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அப்படி சொல்லுகிறான். மேலும் சகோதரரை, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஊழியத்தை நாங்கள் பெற்ற பிறகு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான இந்த பாடுகள், வேதனைகள், இவையெல்லாம் அனுபவிக்கும் போது விட்டுட்டு ஓடிடலாமா? என்னத்துக்கு இது? தேவையில்லாத ஒரு வம்பு. வாழ்க்கையை அனுபவித்தால் நல்லமா இருக்கும், சந்தோஷமாய் மற்றவர்களைப் போல் அனுபவிக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைத்து ஒரு நாளும் அவன் தேவனை குற்றப்படுத்தவில்லை. தேவன் தந்த ஊழியத்தை அசட்டை பண்ணவும் இல்லை, அசதியாய் செய்ததும் இல்லை, அஜாக்கிரதையாய் செய்ததும் இல்லை.
யாரோ ஒருவர் செய்யட்டும் இது போதும் என்று சொல்லி ரிட்டையர் ஆகவும் இல்லை, கடைசி வரைக்கும் செய்தார். அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒருவேளை பவுலுடைய ஊழியத்தை போல ஒரு கடினமான ஊழியமாக இல்லாமல் இருக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட நுகம் லேசான நுகம் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் மேல் தேவன் வைத்த பாரத்தை பார்க்கலாம், அந்த நுகத்தடியை பார்க்கலாம், அந்த பாரம் அவர்கள் மேல் ரொம்ப பெருசு. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரத்தை தரவில்லை. நாம் சுமப்பதற்கு எது முடியுமோ அந்த பாரத்தை மாத்திரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்மை பார்க்கலும் அதிக கடினமான ஊழியத்தை செய்தவர்களும் பாரத்தை சுமந்தவர்களும் நமக்கு முன்னாலே ஓடி போயிருக்கிறார்கள், ஓட்டத்தில் ஓடி இருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சிகள் மேகத்தை போல நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். எனவே அவைகளை எண்ணி அவைகளை நினைத்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். இந்த ஜீவியத்தில் தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்னை காட்டிலும் அதிகமான பாரத்தை சுமந்தவர்கள் தேவனை சந்தோஷமாய் துதித்தார்கள். நான் இந்த கொஞ்ச பாரத்திலேயே நான் ஆண்டவரை கேள்வி கேட்கிறேனே என்று சொல்லி நினைத்து, இல்லை அப்பா, அவர்களைப் போலவே நானும் ஓட்டத்தை ஜெயமாய் சந்தோஷமாய் ஓடி முடிப்பேன் என்று சொல்ல பழக வேண்டும். இவ்வளவு பாடுகளை வைத்துக்கொண்டு அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். யாரு சொல்ற? கட்டுகளையும் உபத்திரவங்களையும் சொல்றது மனுஷன் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே சொல்லுகிறார். பவுலுக்கு போகிற இடங்கள்லாம் உனக்கு இப்படி தாண்டா இருக்கும்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? அதை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறான். என்ன ஒரு திடமாக இருக்கிறான் பாருங்கள். கவலைப்பட மாட்டேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஜீவன் போனால் என்ன? ஆண்டவர் சொன்னது கரெக்டு தான், உண்மைதான், அது நடக்கும். ஆனாலும் என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை முடிக்கவும் என்று எழுதல, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். அப்படி தான் போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டத்தை முடிச்சா போதுண்டான்னு உட்காந்துருப்பாங்க. எப்பா எப்படியாவது முடிஞ்சா போதுண்டா, ஒரு வழியாக முடியட்டும் அப்படின்னு காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே இன்னைக்கா, சரி நாளைக்கா, சரி இந்த வருஷத்துலையா. சிலர் உபத்திரவங்களை தாங்க முடியாமல் அப்படி கேட்பார்கள். ஆனால் இவர்களை நாம் மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மாடல் ஜீவியத்தில் நமக்கு மாடல் யார்? இப்படிப்பட்ட விசுவாச வீரர்கள். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடி முடிக்கவும், சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை அவன் மறுபடியும் சொல்லுகிறான். நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் இந்த ஊழியத்தை. யார்கிட்டேருந்து வாங்கினேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், மனுஷன்கிட்டேருந்து இல்லை. அவர் எனக்கு கொடுத்தார். அதை எப்படி நான் சந்தோஷமாக செய்யாமல் இருக்க முடியும்? இந்த பாடுகள், இந்த மிரட்டல்கள் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லுகிறான். அதனால தான் விரும்புகிறேன் என்று சொன்னான். அதோடு மாத்திரமல்ல, 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று சொல்லுகிறான். கொஞ்சம் அதை நினைச்சு பாருங்க. 3 வருஷம் அவனுடைய ஊழிய நாட்களில் ஒரு 3 வருஷம் ஒரு இடத்துல ரொம்ப இரவும் பகலும் கண்ணீரோடு இருந்து கண்ணீரோட புத்தி சொல்லி என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிட்டு சொல்றான், இப்போதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும்
பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லமை உள்ளவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஐ கமிட் யூ. யார் அவர்? எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார் பார்த்தீங்களா? பரிசுத்தம் ஆக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் யாரெல்லாம் தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். பரலோகம் என்கிற இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து, அதை வைத்திருக்கிறார். அந்த சொத்தை கொடுக்க அவருக்கு வல்லமை இருக்குதாம். ஆகையினாலே அவருடைய கரத்திற்கு உங்களை அர்ப்பணிக்கிறேன், உங்களை ஒப்பு கொடுத்துட்றேன். அவர் டீல் பண்ணுவார் உங்களோட. ரெண்டாவது, அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை கண்ட இடத்துலையும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை வழிநடத்த முடியாதவங்கள்ட்ட விட்டுட்டு போக மாட்டேன். நான் தேவனிடத்தையே அவர் கையிலேயே உங்களை ஒப்பு கொடுத்துறேன். அவர் வாயிலிருந்து பெறப்பட்டதான வசனத்துக்கு உங்களை கமிட் பண்ணுறேன்னு சொல்கிறார். அந்த வசனம் உங்களை தேற்றும். அந்த வசனம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளியோ பொன்னோ நிலங்களோ வஸ்திரங்களோ கேட்டு நான் வாங்கவில்லை. எனக்கு ஒரு சட்ட துணி வாங்கி கொடுங்கன்னு கேட்டு நான் வாங்கலைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு வேறொரு சபைக்கு அவன் எழுதும்போது இப்படி எழுதுகிறான் பாருங்கள். கர்த்தர் நல்லவர். நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால் என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். சரீரத்தை விட்டு போய்விட்டால் நான் கிரியை செய்ய முடியாது. ஆக நான் சேர்த்து வைக்கணும்னா, எனக்கு சேர்த்து வைக்கணும்னா, இந்த சரீரத்தில் நான் இருக்கும்போது கர்த்தருக்காக என்னென்ன வேலை செய்கிறேனோ அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் கூலி தருவார். விளங்கிருச்சா உங்களுக்கு? இந்த சரீரத்தில் நான் இருக்கும்போது ஆண்டவருக்காக நான் எது செய்கிறேனோ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கூலி தருவார். அவர் சொல்கிறார், சரீரத்தில் நான் பிழைத்திருக்கிறதுனால, இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால், கிரியைனாக்க நாம் செய்யக்கூடிய வேலைகள், நீதியான வேலைகள், ஆண்டவருடைய ஊழியங்கள், எவ்விதத்திலையும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியுமோ எல்லா விதத்திலையும் ஆண்டவருக்கு சேவை செய்யும்போது அதை கணக்கில் எடுத்து வைத்திருக்கிற தெய்வம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதின்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் அடையாமல் போவதில்லைன்னு. எப்போ கொடுக்க முடியும்? இந்த சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும் தானே, உயிர் இருக்கிற வரைக்கும் தானே. அப்போ அவன் சொல்கிறான், என் கிரியைக்கு பலன் இருக்குது. அதனால மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. அல்லேலூயா. என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போயிட்டா ரொம்ப ஜாலியாக இருக்கும், மகிமையாக இருக்கும். ரொம்ப ஆசை அப்படிங்கிறான். இந்த பாடுகளெல்லாம் விட்டுட்டு நேரம் மேலே போகலாமேன்னு அவனே சொல்கிறான். ஆனால் இனி எனக்கு பலன் இருக்காது, ஏன்னா வேலை செய்ய முடியாது. ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அவன் எப்படி வேலை செய்ய முடியும்? ஆண்டவருக்காக வேலை செய்ய முடியாது. அப்போது எனக்கு பலன், வர வேண்டிய பலன் குறையுது. இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்திருந்தா இன்னும் நிறைய ஓடி ஆடி வேலை செஞ்சுருப்பேனே, ஊழியம் செஞ்சுருப்பேனே, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்பேனே, 4 சபைகளை தாங்கியிருப்பேனே, 4 பரிசுத்தவான்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பேனே, ஜெபிச்சிருப்பேனே. இன்னும் ஜெபித்தல் ஒரு பெரிய கிரியை. நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க. பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்தல் ஒரு மகா பெரிய கிரியை. அதுக்கு ஒரு பலனை தேவன் வச்சிருக்கிறார்.
அதனால தான் த்ரூஅவுட் தி எபிசோட் நீங்கள் பார்க்கும்போது பவுலடிகள் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் சேவை செய்தது என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சில பெண்கள் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஆஸ்திகளால் சப்போர்ட் பண்ணாங்க. ஊழியத்துக்கு பணம் வேணும், ஊழியத்துக்கு காசு வேணும், எல்லாவற்றுக்கும் வேணும், அப்படி சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நமக்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தால் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்காதோன்னு கேட்குறேன். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற பைசா, தசம பாகங்கள், காணிக்கைகள், உற்சாக காணிக்கைகள், பொருத்தனைகள், துதி பலிகள், நன்றி பலிகள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். எல்லாமே ஒரு சுத்த மனசாட்சியோடு நம்ம கொடுப்போமானால் அதுதான் ரொம்ப முக்கியம். கடனுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு சுத்த மனசாட்சியோடு என் தேவனுடைய ஊழியத்திற்கென்று நான் கொடுக்கிறேன், சபைகளுக்கு கொடுக்கிறேன், ஊழியம் வளரட்டும் அப்படின்னு சொல்லி நாம் கொடுக்கும்போது, மிஷனரிகளை தாங்கும்போது தேவன் அதுக்கு கணக்கு வைத்திருக்கிறார். சரியான நிலத்தில் நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சபையின் சார்பிலே நாம் சில மிஷனரிகளை தாங்குகிறோம். என் சபை தான் உண்டுன்னு சொல்லி நான் உட்கார்ந்துருந்தா அது சுயநலம். மிஷனரிகளை நாம் தாங்குகிறோம், அவர்கள் செய்கிறார்கள், அந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ண வேண்டாம். இன்னும் சில பரிசுத்தவான்கள் வியாதி படுக்கையில் இருக்கும்போது அவர்களை போய் சந்தித்து ஜெபித்து வர்றது, அவர்களுடைய தேவைகளுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வர்றது தேவன் கணக்கில் எழுதி வைக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள மனுஷன் பாக்கியவான் என்று ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷன் சிறுமைப்பட்டிருக்கிறான், அவன் மேலே கொஞ்சம் மனசு வையினார், அவனுக்காக ஜெபம். பவுல் சொல்லுகிறார், கட்டப்பட்டிருக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள், சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஜெயிலில் இருக்கிறவங்கள நினச்சி ஞாபகத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்கிறார். இன்றைக்கும் உபத்திரவப்படுகிற அநேக குடும்பங்கள், ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் பயத்தில் இருக்கிறார்கள், டெரரில் இருக்கிறார்கள். விசுவாசிகள் ஒரு டெரரில் இருக்கிறாங்க. நம்மளை போல விடுதலையாய் ஆராதிக்க முடியல. எந்த கும்பல் வந்து எந்த மண்டை உடப்பானோ தெரியலங்கிற அளவுக்கு இருக்கிறார்கள். அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நாம் ஒன்று விடாமல் குறித்து வச்சுக்கிட்டு நாம் ஜெபம் பண்ண வேண்டாம். அது நம்ம உயிரோடு இருக்கும்போது தானே செய்ய முடியுது. நம்ம உயிர் போச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு கிரியைகள் உண்டு, அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, பலன் உண்டு. அப்போ அந்த பலனை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நான் உயிரோடு இருப்பேன்னு ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் பரலோகத்துக்கு வந்துட்டா மகிமையில் சேர்ந்துடலாமேன்னு ஒரு ஆசை. இந்த ரெண்டில் எதை தெரிந்து கொள்ளணும், சூஸ் பண்ணணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்றான். புரிய மாட்டேங்குது. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். ஒரு பக்கம் பரலோகத்துக்கு போயிடலான்னு ஆசை வரும்போது ஒன்று சொல்லுது, டே இப்பவுமே போகாதரா, இன்னும் நிறைய வேலை செஞ்சு நிறைய பலனை பெற்றுக்கொள் அப்படின்னு அது சொல்லுது. சரி, வேலை செஞ்சு பலனை ஆண்டவருக்காக பெற்றுக்கொள்ளலான்னு வரும் பொழுது, போதும் ஆண்டவரேன்னு ஒரு பக்கம் எண்ணம் அப்படி வருது. ரெண்டு பக்கமும் நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும், அதிக நன்மையாக இருக்கும். எனக்கு தான் நன்மை, ஆனால் ஒரு சுயநலம் அதில் இருக்குது. எனக்கு தான் நன்மை ஒழிய உங்களுக்கு ஒன்றும் நன்மை இல்லைன்ட்டான். இப்படிப்பட்ட ஒரு பவுல் என்கிற ஒரு தகப்பனை இழந்த ஒரு சபைகள் அந்த அந்த ஐயாட்டேருந்து பெறக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகளே இனி கிடைக்காது, கட்டாயிரும். அப்போ அது சொல்கிறார், எனக்கு நன்மை ஆனால் உங்களுக்கு நன்மை கிடையாது, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நன்மைன்ட்டார். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அவசியம். தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்கள் உயிரோடு இருப்பது அவசியம். ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் அவர்கள் சுகமாய் உயிரோடு இருப்பது உங்களுக்கு அது அதிக அவசியம்.
லேசான அவசியம்னு சொல்றாரு பாருங்க. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கடைசியில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். சரி, தேவ ஜனம் நம்ம போயிட்டா, நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களிடத்திலிருந்து எழும்பும் அப்படின்னு சொன்னான். நான் போன அடுத்த நிமிஷம் ஓநாய்கள் எழும்ப ஆரம்பிச்சிடும், மந்தையை தப்ப விடாதுன்னா. எவ்வளவு ஒரு பாசத்தோடு கரிசனையோடு தேவ சபையின் மேல் அவங்க வச்சிருந்ததான கண்ணோட்டத்தை பாருங்கள். தேவ பிள்ளைகள் மேல் இந்த சபைகள் கிடக்கூடாது. அந்த ஆதங்கம், சபைகளை குறித்ததான கவலை என்று எழுதியிருக்கிறது, பாரம். ஆகவே அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், இவை எல்லாவற்றிலும் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போது அவன் சரீரத்தில் வாழ்ந்து தன் ஊழியத்தை செய்ததினால் மாத்திரம் இன்னைக்கும் அவன் எழுதி வைத்த லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு ஊழியம் செய்து. அவன் சரீரத்தில் வாழ்ந்து அந்த கிரியைகளை செய்யாவிட்டால் இந்த கடிதாசுகளுக்கு இடமில்லை. கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்க. நான் என்ன சொன்னேங்கிறது கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்க, அது போதும். அவன் உயிரோட வாழ்ந்து தனக்காக அவன் வாழ்ந்துட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு வீடை கட்டி, ஒரு குடும்பத்தை நடத்தி, ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணங்கள் கட்டி, அவன் பேர பிள்ளைகளை எடுத்து அது பண்ணி, நல்லது. எல்லாரும் உலக மக்கள் அப்படித்தானே எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுறோம், கரெக்டு. அத்தோடு அவன் வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு 70-80 வயசு வரும்போது இனி முடியல, பெட் ரிடன் ஆகிட்டார், படுத்த படுக்க ஆகிட்டார். ஐயா ஒரு நல்ல விசுவாசி, எப்பயோ முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 பேருக்கு இயேசு நல்லவர்னு வாழ்க்கையில் சொல்லி கொடுத்தார், அவ்வளவுதான். ஓகே, வாழ்ந்திருக்கலாம். அவர் யார் வேண்டான்னா, கர்த்தர் நல்லவர். ஆனால் அவர் அப்படி மறிச்சிருந்தார்னா இன்னைக்கு ஒரு லெட்டர் கூட நம்ம கையில், நீங்கள் உணர்ந்துட்டீங்களான்னு சொல்லுங்கள், அது போதும். இன்னைக்கு இதை வச்சு தானே இன்னைக்கு நம்மெல்லாம் சீர்படுறோம், டிசிப்ளின் ஆகிறோம். அன்னைக்கு அவர் ஊழியம் செய்யலைன்னா இன்னைக்கு இந்த லெட்டர்ஸ் நமக்கு கிடைச்சு. எந்த அளவுக்கு ஊழியம் செய்து சபைகளை உருவாக்கி திருத்தி ஊழியங்களை இது பண்ணி அதை பண்ணி எப்படி கடைசி வரைக்கும் கழுத்தை கொடுக்குற வரைக்கும் கிரியை செய்தாரோ அவ்வளவும் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், டெபாசிட். இதை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேணுக்குனே ஒரு மனுஷனை அப்படி பலன் கொடுத்து, ரொம்ப பலசாலி கிடையாது, நம்மளை போல பயங்கர பலசாலிகள் கிடையாது, ஜிம்முக்கெல்லாம் போன குட்டையான மனுஷன், குட்டையான மனுஷன், கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாம அப்படியே தான் போவார், கொஞ்சம் தான் தெரியும் போல, பாவம். சரீரம் பூரா பலவீனம், சரீரம் பலவீனம். எனக்கு எப்படி இது தெரியும்னா, ஒரு நாள் டிஜிஎஸ் ஐயா சொன்னாங்க, பரலோகத்தில் போய் பவுலை பார்த்ததாகவே சொன்னாங்க. குட்டையா இருக்கிறாரு, கண்ணு தெரியாது. அதே நேரத்தில் ஒரே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்து பரலோகத்தில் வச்சிருக்கிறது என்னன்னா, அந்த கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள் அப்படியே இருக்கு. அதை நான் பார்த்தேன், அதை சுமந்து கொண்டேன்னு சொல்றது நான் அதை பார்த்தேன். அது ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் தேவன் அதை அந்த அச்ச அடையாளங்களை வைத்திருக்கிறார். நமக்கு போனால், பரலோகத்துக்கு போனால் நம்ம பாடியே வித்தியாசம், வேற பாடி ஆகிடும், வேற பாடி ஆகிடும், மகிமையின் பாடி. ஆனால் ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் அந்த அச்சடையாளங்கள் அப்படியே இருக்கு. அடுத்தது கிறிஸ்துவுக்கு, அடுத்து கிறிஸ்துவுக்கு அந்த அடையாளங்கள் இருக்கு, கர்த்தருக்கு அடையாளங்கள் இருக்கு, அந்த அடையாளங்கள் இங்கே இருக்கும். அடுத்து ஒரு மனுஷனுக்கு தேவன் அடையாளத்தை கொடுத்தது இந்த மனுஷன்தான். எனவே
அந்த அளவுக்கு பாடுகளுக்கு உட்படுத்தினார். குமாரனாகிய கர்த்தரை பிதாவாகிய கர்த்தர் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு கிறிஸ்து வருகிற வரைக்கும் திருச்சபைகள் குணமாக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு பக்தி விருத்தி அடைவதற்காக ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனையும் பாடுகளுக்கு உட்படுத்தினார். கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை அவன் சுமந்து கொண்டு நிறைவாக்கினேன் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் எவ்வளோ ஆரோக்கியமான வார்த்தைகள் பாருங்க. இந்த பலிபீடத்திலேருந்து வருது. உங்களை ஆசீர்வதிப்பார், கண்ணீரை துடைப்பார், கண்ணை உருவாக்குவார், இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு. உங்களை ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்லிட்டு கண்ணீரை துடைப்பார்ன்னு சொல்லிட்டு நான் உங்களை அனுப்புறது ரொம்ப ஈஸி. அது கட்டாயம் கர்த்தர் செய்யத்தான் போகிறார். அதை அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். தன் பிள்ளைகளுடைய கண்ணீரை அவர் துடைக்காவிட்டால் வேற யார் துடைப்பார்? அதை செய்யத்தான் செய்வார். ஆனால் இங்கே கண்ணீரை துடைச்சிட்டு வெளி உலகத்துக்கு போகும்பொழுது மறுபடியும் பாடுகள். அப்போ மறுபடியும் கேட்குறோம், ஐயா என்ன ஐயா இது? ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு என்று நான் சொன்னதை மறந்தாயோ? எனக்காக நீ சகித்து கொண்டிரு. உன் கண்ணீரை நான் துடைப்பதற்கு காரணம் உன் நிமித்தம் மற்றவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நாம் ஏன் உயிரோடு வாழுகிறோம்? இன்னும் ஏன் உயிரோடு ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழுகிறோம்? நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோம். கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ மக்கள் உண்டு. அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நாம் உயிரோடு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதான் அந்த ஒரு நோக்கத்தை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கென்னு வாழ்ந்து ஒரு நன்மையும் ஒருத்தருக்கும் செய்யாமல் கல்லறைக்கு போய் இவர் பரலோகத்தில் போயிருக்கிறார் என்று 4 பேர் சொல்றதை காட்டலாம். இதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். சுயநலமான வாழ்க்கை மற்றவனை ஆசீர்வதிக்காது. கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு மாத்திரம் பவுல் இந்த பாடுகள் படாவிட்டால் நமக்கு இன்னைக்கு போதனை இல்லை. புதிய ஏற்பாட்டில் பாதி புதிய ஏற்பாட்டு காணாமல் போயிடும். தேவனோ எவ்வளவு நல்லவர் பாருங்கள். இனி நாம் வாழ்வது நமக்காக வாழக்கூடாது. இனி நாம் வாழ்வது என்னை ரட்சித்த ஆண்டவர், என் கண்ணீரை துடைத்த தெய்வம், மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்க என்னை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நான் பட்ட பாடுகள், நான் பட்ட ஒவ்வொரு அவமானமும் எனக்கு கேள்விக்கு விடையாக இருக்கிறது. அடுத்தவர்கள் கேட்கும் கேள்விக்கு விடை. அந்த விடையை நமக்கு தந்திருக்கிறார். கேள்வியை கேட்கிற மக்களை போய் சந்தி என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு விடை இல்லை அந்த கேள்விகளுக்கு, ஆனால் விடையோ நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். போய் அந்த ஆன்சரை கொடு. அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்ட பிறகு அவர்கள் மறுபடியும் வேற ஒருத்தருக்கு போய் கண்ணீரை துடைப்பார்கள். இதை தேவன் ஒரு செயின் மாதிரி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளுக்கும் தேவன் கூலியை தருகிறார். ஒன்றும் வேலை செய்யாமல் உட்கார்ந்துட்டு கூலியை தருவார் என்ற எண்ணங்கள் கொள்வது மகா பெரிய ஒரு தப்பான ஒரு காரியம். நாம் அப்படி எண்ணக்கூடாது. நாம் வேலை செய்தால் கூலி பெறுவோம். ஏன் பூமியில் உயிரோடு வைத்திருக்கிறார்? ரட்சித்துட்டு சோம்பேறியாய் வாழ்ந்துட்டு எப்படியோ போ அப்படின்னு சொல்கிறதுக்காக அல்ல. நாம் பலன் பெற வேண்டாம். எதுக்காக? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டைரக்ஷனில் அழைக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு விதமான உபத்திரவம் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன், ஒவ்வொரு உபத்திரம். கண்ணீர் ஒன்று தான், ஆனால் கண்ணீருக்கு காரணங்கள் பல. இது அது இதுன்ட்டு இங்கே சொல்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்காது, நல்லதில்லை, அது சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கண்ணீர்கள் பல கோணத்தில், ஆனால் வர்ற கண்ணீர் எல்லாருக்கும் ஒன்று தான், கண்ணீர் தான்.
யாரையும் குற்றப்படுத்தாமல் சில காரியங்கள் சொல்லணும்னா 1-2 காரியங்கள் சொல்கிறேன். இழப்புகள், இது யாரும் குற்றப்படைய மாட்டாங்க, ஹர்ட் ஆக மாட்டாங்க. இழப்புகள், உடன்பிறப்புகளை இழக்கிறது, பிள்ளைகளை இழக்கிறது, இப்படிப்பட்ட கோரமான காரியங்கள் தாங்க முடியாது, கண்ணீர் வரும். நல்லது நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஆசைப்படும் பொழுது பயங்கரமான தீமையான ஒரு காரியம் நடக்குமானால் கண்ணீர். இது 2வது. 3வது, வியாதி, தீராத வியாதி, அது ஒரு கண்ணீர். அப்பா என்னப்பா இது அப்படின்ட்டு அது ஒரு கண்ணீர். பணப்பற்றாக்குறை, இதெல்லாம் நம்ம இந்த பூமியில் அனுபவிக்கிறோம். ஆனால் சில கண்ணீர்கள் பல வருஷங்களாக இருக்கும். கொஞ்ச நாள் வந்துட்டு போகிற கண்ணீர் வேதனைகளாக இருக்காது, பல வருஷங்கள் அது நீடிக்கும். ஒடுங்கி போகிறோம். முன்னால் இருந்ததான ஹெல்த் இப்போ இருக்கிறது இல்லை. நமக்கே தெரியும் இந்த ஹெல்த் அடி வாங்கினதுக்கு காரணம் என்ன தெரியும். முன்னால் இருந்த அந்த உற்சாகமும் வேகமும் அந்த பிரகாசமும் இப்போ இருப்பதில்லை. ஏதோ வண்டி ஓடுது. ஏன் வண்டி ஓடுது? கவலைக்கு காரணம் ஒன்று உண்டு. இப்போ காரணங்கள் பல, ஆனால் கண்ணீர் ஒன்றுதான். இவைகள் அதிகமாக அதிகமாக இந்த கவலைகள் நீங்காத பட்சத்தில் மனுஷனுடைய இருதயம் எப்படி யோசிக்கும்? போதும் கர்த்தாவே. அவன் தன் மரண நாளை குறித்து அதிகமாக தியானம் பண்ண ஆரம்பிப்பான். தனியாக உட்காருவான், ஒரு அறையிலே தனியாக உட்காருவான். யாரையும் பார்க்க விரும்பும் சொந்தக்காரர்கள், சொந்த வீட்டாரே பார்க்க விரும்ப மாட்டான். அவன் தன் மரணத்தை குறித்து யோசிப்பான். ஆனால் தன் வீட்டாருக்கு தெரியாது அவன் என்ன யோசிக்கிறான். கவலை. இது அதிகமாக அதிகமாக அப்படியே உடல் ஒடுங்கி போகிறது. ஆனாலும் வெளியிலே காட்டாமல் போகிறான். கவலைகள் பல இருக்கலாம், கண்ணீர் ஒன்றுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஏரியாவில் நீ ஒடுங்கி போய் உன் கண்ணீர் வடித்த கண்ணீர் அடுத்தவனுடைய கேள்விக்கு அது பதிலாக இருக்கு. உனக்கு பதில் ஒரு புஸ்தகத்தில் நான் எழுதவில்லை, ரெடிமேடாக ஒரு பதிலை கொடுத்துட்டு போய் சொல்லு. உன்னிட்டேந்தே அந்த பதில் வரணும். அடுத்தவனுடைய கேள்விக்கு உன்கிட்டேந்தே அந்த பதில் வரணும். எப்படி? பதில் ரெடிமேடாக கிடைக்காது. ஏதோ 4 இஎல்எஸில் போய் 4 பதிலை வாங்கிட்டு வருவோம். ஒரு புஸ்தகத்தில், சின்ன புஸ்தகம், இந்த மாதிரி கேள்விக்கு இந்த மாதிரி பதில் தர வேண்டும், ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி கிடைக்காது. அது நம்முடைய வாழ்க்கையில் ஜெனரேட் ஆகும், நம்முடைய வாழ்க்கையில் அது உருவாகும். எப்படி உருவாகும்னா, மிகுந்த கடினமான கவலைக்குள்ள, ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போய் அதிலிருந்து உருவாக்கக்கூடிய பதில், அந்த பதில் தான் சுட சுட கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுத்தால் வேலை செய்யும். அல்லேலூயா. ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாதும்பாங்க, உறவாது. ஒரு பேப்பரில் சொரக்காய் படத்தை வரைஞ்சி இதை சாப்பிட்டு நல்லா இருங்கன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? அதுபோல் மற்றவர்களுடைய கேள்விக்கான பதில் நம் ஜீவியத்தில் முதலாவது உருவாகும். எப்படி உருவாகும்? அவர் புழிவார், நம்மை பிழிந்து எடுப்பார், கண்ணீர் விட வைப்பார். ராத்திரியை பகலாக்கி, பகலை ராத்திரியாக்கி, சாப்பிட மனசில்லாதபடிக்கு, தூக்கம் வராதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணி அந்த பாடுகள் வழியாய் போய் சகிக்கிற ஒரு பொறுமையையும் கர்த்தர் தந்து ஒரு பதில் என்று ஒரு அழகாய் கொண்டு வருவார் பாருங்கள்.
அந்த பதில் தான் அவ்வளோ சமைச்சு வச்சு டேஸ்ட்டாக சமைச்ச ஒரு ஆகாரத்தை போல ஒரு பதில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஜெனரேட் ஆகும். உங்கள் கர்ப்பத்திலிருந்து எப்படி குழந்தை உருவாகுமோ, 10 மாதம் பாடுபட்டு ஒரு பிள்ளையை பெறும்போது அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் வருதோ, அதுபோல் நம்முடைய ஜீவியத்திலிருந்து பாடுகள் வழியாய் வரக்கூடிய ஒரு பதில், அது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக தேவன் அதை வைத்திருக்கிறார். நான் ஜீவிப்பது எனக்காக அல்ல. என்னை உபத்திரவப்படுத்தி ஒரு பதிலை உருவாக்கினது எனக்காக அல்ல. அது அங்கேயே ஒரு ஷோகேஸில் வச்சுருந்தா அது வேஸ்ட்டாக போயிடும், யாருக்கும் உதவாது. போய் அந்த பதிலை 4 பேருக்கு கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு போய் சொல்லணும். இதுக்கு தான் தேவன் நம்மை உபத்திரவப்படுத்தி இருக்கிறார், இதுக்கு தான் பதிலை கொடுத்திருக்கிறார். இதை நாம் செய்யும்போது தேவன் மகிழுவார். என் விருப்பத்தை நீ செய்தாய் என்று சொல்லுவார். என் விருப்பத்தை நீ செய்தாய். மற்றவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தேவன் நம்மைத்தான் நம்பி இருக்கிறார். ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியோட போய் பேசுவது ரொம்ப ஈஸி. ஏன்க்கா அழுகுறீங்க அக்கா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோட போய் பேச, என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க பிரதர் சொல்கிறது ரொம்ப ஈஸி. தேவனே வந்து அதை செய்ய மாட்டார். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டையும் இந்த ஆண்டவரே அதை செய்வதில்லை. கர்த்தர் நம்மைத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் சார்பில் நீ போய் செய், எனக்கு பதிலாக நீ போ. என்கிட்ட பேச மாட்டாங்க அவங்க, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் பேசினா கூட அவங்களுக்கு புரியாது, பயந்துருவாங்க. ஆனால் நீ பேசுனா ஏற்றுக்குவாங்க. அக்கான்னு கூப்பிட்டு பாரு, என்னம்மா கூப்பிட்டியான்னுபாங்க. ஏக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க, முகம் ஒரு மாதிரி இருக்குதுக்கா, இப்படி இருக்கிறது பார்த்ததே இல்லைக்கா அவங்கள, என்னத்தை சொல்லம்மா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படியே அவர்கள் கண்ணீரை, நான் உனக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறேன் ஏக்கா, இதே பிரச்சனைக்கா எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு தெரியாதுக்கா, நொந்து நூல் ஆயிட்டேங்க்கா. அப்படியா கேட்பாங்க. அப்படின்னு சொல்கிறேன், ஆமாக்கா, என்னை குறித்து சொல், நான் அங்கே கிரியை செய்வேன். அந்த பதில் உன்கிட்ட தான் வரணும். ஸோ இன்றைக்கி நான் ஏன் வாழணும்னு யாராவது நினச்சி வந்தீங்கன்னா, என்னை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு யாராவது நினச்சிங்கன்னா, இதுதான் பதில். உங்களை வச்சு தான் ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப விஐபி. ஏன்னா உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறது இல்லைன்னு போட்டு. ஒரு உபத்திரவப்பட்ட ஒரு மனுஷன் விலை உயர்ந்த மனுஷன் தேவனுடைய பார்வையில். ஒரு உபத்திரவப்பட்டவன், கண்ணீர் வடிக்கிறவன் மனுஷன், ஒடுங்கி போனவன் தேவனுடைய பார்வையில் ரொம்ப ப்ரெஷியஸ், விலையேற பெற்றவன், விஐபி, ஹெவன்ஸ் விஐபி. காரணம், மற்றவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறான். அவனை தேவன் கனமுள்ளவனாய் பார்க்கிறார். இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐ திங்க் some of the questions of some of you are answered. அடுத்த முறை உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது யோசித்து பாருங்கள், என்னை ஏதோ ஒரு காரியத்துக்காக, யாரோ ஒருவருடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்காக என்னை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு பவுலை அப்படி உருவாக்கப்பட்டால் பாதி நியூ டெஸ்டமெண்ட் நமக்கு இல்லை. கொஞ்சம் யோசிக்கணும். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டு தொடர்ந்து செல்லுகிறேன். இவ்வளவு பாடுகளைப்பட்டதான வேதனைகளைப்பட்ட பவுல் பரலோகத்தின் பார்வையில் அவன் எப்படி இருந்திருப்பான்? ரொம்ப ப்ரெஷியஸ் ஜுவல். பரலோகத்துக்கு வந்த பிறகு ப்ரெஷியஸ் ஜுவல்லாக இருந்திருப்பானா, இல்லை இந்த பூலோகத்தில் வாழும்போது விலையேற பெற்றவனாக இருந்திருப்பானா? இந்த பக்கம் பரலோகத்தில்ங்கிறாங்க, இந்த பக்கம் பூலோகத்தில்ங்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறது? பரலோகத்தில் போனோடனே அவன் ப்ரெஷியஸ் ஜுவல் சொல்லி பிரயோஜனம் இல்லை.
பரலோகத்தில் போனோன்னே என்ன இருக்குது? அவன் கர்த்தருடைய மகிமையில் போகிறான். அது கர்த்தருடைய கிருபை, அவ்வளவுதான். அவன் அங்கே போய் கிரியை ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தவான்களாக இருப்பாங்க. வியாதி இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்துல நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க? யார் கண்ணீரை துடைக்க போகிறீங்க? கண்ணீரை இல்லாத இடத்துல யார் கண்ணீரை துடைப்பீங்க? ஒருத்தர் வீட்டில் 2-3 கிணறு இருக்குது, பம்ப் செட் இருக்குது, கை எட்டு அளவுக்கு கிணத்துலேருந்து தண்ணி வருது. நம்ம ஆள்கள் 400 அடி போட்டு கூட ஒரு சொட்டு தண்ணி எழுப்புறதுக்கு அண்ணாப்பாடு. கையெட்டு அளவுக்கு கிணத்துல தண்ணி ஊறுதுங்க. அவங்கள்ட்ட போய், எங்க ரொம்ப தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, ஒரு கேன் இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். சாப்பாடு கொட்டி கிடக்கு, அவங்கள்ட்ட போய் அனாதைகளுக்கு கொடுக்கறதான ஒரு சாப்பாடு பார்சலில் கொண்டு போய், எத்தனை பேர், 4 பேர் இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுங்க, உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் பட்னியா எவ்வளோ நாள் கடந்தீங்க, அட பாவிகளா, லாரியா என் வீட்டில் இருந்து சாப்பாடு போகுதுரா அப்படிம்பீங்க. எனக்கு போய் துணிமணி கொட்டி கிடக்கு, ஒருத்தருக்கு சட்டை துணி பேண்ட்டு அது ஏகப்பட்ட கொட்டி கிடக்குன்ற போய் ஒரு அன்பின் நிமித்தம் கொடுக்கறது வேறு விஷயம். ஆனால் ஏழைகள்னு நினச்சிட்டு நீங்கள் கொடுக்குறீங்களே, அதை அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அதுபோல் பரலோகத்தில் கண்ணீர் எங்கே இருக்கு? கண்ணீர் இல்லாத நேரத்தில் யார் கண்ணீரை துடைப்பீங்க? யார் கண்ணீரையும் துடைக்க முடியாது. அழுகை இல்லாத இடம். யாராவது அழுதுட்டு இருக்காங்களா? ஐயோ என் புருஷன் போயிட்டானேன்னு எங்க அழுதுட்டு இருப்பானா? எங்க இல்லை. அப்ப யாரை போய் நீங்க சந்திச்சு ஆறுதல் சொல்லுவீங்க? அதெல்லாம் இங்க தான் நம்ம ரொம்ப அதிக தேவைப்படுறோம். அப்போ ஒரு பவுல் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற முத்தாய் இருந்தது பரலோகத்திலையா பூலோகத்திலையா? இதை நான் ஆன்சர் நானே சொன்னதுனால தைரியமாக சொல்கிறீங்க. சரி, எப்படியோ சொல்லிட்டீங்க, கரெக்ட். இங்கே தான் லிஸ்ட் போட்டான் பார்த்தீங்களா? இதில் எல்லாத்துலையும் நான் போயிட்டு வந்தேங்கிறான். ஒரு லிஸ்ட் போட்டான்ல, 2 Corinthians 6 ஒரு லிஸ்ட் போட்டிருந்தான் இல்லையா? அடிகள், உபத்திரவங்கள், கட்டுகள், கவலைகள்னு ஒரு லிஸ்ட்டு. ஏன் இதன் வழியா போனா? பதில் பெறுறதுக்காக, மற்றவனுடைய கேள்விக்கு பதில். இன்னைக்கு அவன் எழுதி வச்ச அந்த பதில்கள் இன்னைக்கும் நம்ம உபத்திரவத்தில் போகும்போது நமக்கு அது பதிலாக இருக்கு. அன்னைக்கு மாத்திரம் இல்லை. ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் நாம் படுகிற வாழ்க்கையில் படுகிற அத்தனை பிரயாசங்கள், அத்தனை கஷ்டங்கள், உபத்திரவங்கள் நமக்கு அது நன்மையாய் முடியும். எப்படி நன்மையாய் முடியும்? நமக்கு பலன் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று அடுத்தவனுக்கு அந்த மருந்து நம்மள்ட்ட தான் இருக்குது. அடுத்தவனுக்கு வியாதி, கண்ணீர் என்கிற ஒரு வியாதி, கவலை என்கிற வியாதி, எத்தனையோ பேருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. ஹோப் இல்லைங்க, ஹோப் இல்லை. மரண நாள் அன்னைக்கு தெரியும் மற்றவர்களுடைய ஹோப்லெஸ்னஸ் எப்படின்னு. நம்பிக்கையே கிடையாது. அவங்க ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போகிறாங்க. அந்த நேரத்தில் அடிமேல் அடி வாங்கும்போது யார்கிட்ட பதில் கிடைக்கும்னு தெரியாமல் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலை வரைக்கும் ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நடுவில் நல்ல பதிலோடு இருக்கக்கூடிய நீங்கள் சபையார் உண்டு. நம்ம கொடுக்கலைன்னா யார் கொடுப்பா? போதும், நமக்காக வாழ்ந்தது போதும். கொஞ்சம் இதை மனசில் வச்சுட்டு, தெய்வமே, இந்த 25வது வருஷத்தை முடிக்க போகிறோம். ரொம்ப மற்றவங்களுக்காக வாழ்ந்தேன்னு சொல்கிற மாதிரி என் இருதயம் சொல்ல மாட்டேங்குது. உங்கள் ஊழியம் ரொம்ப செஞ்ச மாதிரி எனக்கும் என் மனசு சொல்லலை. நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத நானே சொல்லிடுறேன். உங்கள் மனசு என்ன சொல்லுமோ அதை நான் சொல்லிடுறேன். செஞ்சுருந்தீங்கன்னா என்ன செய்யணும்? அடடாடா, நான் செஞ்சது எந்த மூளைக்கு ஆண்டவரே, இத்தனோண்டு ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு பெருசாக செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேனே அப்படின்னு நினைக்கணும். செய்கிறவங்க தொடர்ந்து செய்யத்தக்கதாக, அதிகம் செய்யத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட இந்த வாய்ப்புகளை கேட்கணும். திறந்த வாசல்களை இன்னும் அதிகமாக எனக்கு தாங்கப்பான்னு கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பரப்பிட்டீங்கன்னா வாசல் திறக்கும். நீங்கள் பரப்படலைன்னா வாசல் மூடியே இருக்கும். பரப்படுறேன்னு சொல்லிட்டு பரப்பிட்டிங்கன்னா டக்குன்னு தேவன் வாசலை திறப்பார்.
எங்கேருந்தோ எங்கேயோ அனுப்புவார். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆத்மா உங்களுக்காக காத்திருக்கும். உங்களுக்காக காத்திருக்கிற சில ஆத்மாக்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். அவர்களை நீங்கள் தான் சந்திக்கணும். உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் தான் சந்திக்கணும். உங்கள் ஆத்துமாக்களை இன்னொருத்தன் சந்திக்க மாட்டான். உங்களுக்கு ஆண்டவர் சில ஆட்களை குறித்து வைத்திருப்பார். இவர்களுக்கு நீ தான் பதில் சொல்லணும். அந்த பதில் என்னை வச்சு செய்ய மாட்டார். என்னை வச்சு செய்யக்கூடிய வேலைகள் வேற. இப்படி அநேகரை ஆயத்தப்படுத்தி தயார் பண்ணி அனுப்புகிற வேலை எனக்கு தந்தார். ஒரு காலத்தில் நானும் உங்களைப் போல இங்கே கீழே உட்கார்ந்து நானும் என்னால் இயன்று மட்டும் சுவிசேஷத்தை சொன்னேன். கிராமங்களுக்கு போனேன், தெருக்களுக்கு போனேன், ஜனங்களை சந்தித்தேன், தீவிரமாய் செய்தேன். எனக்கு கிடைக்கக்கூடிய லிட்ரேச்சர் புக்ஸு எல்லாருக்கும் நரகத்தை குறித்ததான காரியங்கள் எல்லாருக்கும், இந்துக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன். அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்துட்டு வந்துட்டு தான் இங்கே அது என்ன நினச்சாங்களோ கர்த்தர் தெரியல. இது கொஞ்சம் நிறுத்து, நான் உன்னை வேறு இடத்துக்கு போகிறேன், இனி அடுத்தவர்கள் செய்யணும், அதை அவர்களை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லி இந்த இடத்துல என்னை ஸ்க்ரூ போட்டு முறுக்கி வச்சு உட்கார வச்சிட்டார். செய்வேன். எனக்கு தேவன் என்ன வேலை கொடுத்தாரோ அதை செய்வேன். உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு போங்கள். வாய்ப்புகளுக்காக தேவனிடத்தில் கேளுங்கள். பொங்கன்னா டபால்னு ஓடி போய் ஒன்றும் செஞ்சிட முடியாது. டிராக்ட் ஊழியம் கொடுக்குறவங்க அழகாக டிராக்ட் கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள். தெய்வமே, இந்த 26 நான் இன்னும் என்ன செய்யணும்? எனக்காக வாழ்கிறேனே ஐயா. என் உள்ளம் பவுல் சொன்னபடி, பவுல் சொல்லுகிற சாட்சி என் உள்ளத்தில் இன்னும் வரலையே. அவர் அழகாய் சொன்னார், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன்னு சொல்லி, இரவும் பகலும் கண்ணீரோடு புத்தி சொன்னேன்னு சொல்லுகிறார். தேவனுடைய சத்தியத்தை நான் ஒன்றும் மறைக்காமல் எல்லாருக்கும் நான் அறிவித்தபடினால் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் நீங்களாக இருக்கிறேன் என்று ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். எவ்வளோ தைரியமாய் சொல்லுகிறார். நம்மால் அதை சொல்ல முடியுமா? நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? அதுபோல் ஊர் உலகத்துக்கு சொல்லாவிட்டாலும் நமக்குன்னு தேவன் சில வாய்ப்புகளை கொடுத்திருந்தால், ஆனால் நமக்குன்னு சில திறந்த வாசலை தந்தார். நாம் செய்யாததுனாலே அந்த வாசல் இப்பொழுது மூடப்பட்டது. இப்பொழுது அது மூடப்பட்டிருக்கிறது. நம்மை தேவன் நம்பினார், ஆனால் நாம் போகவில்லை. தேவன் நம்மை போக சொன்னார், அந்த சத்தத்தை மிஸ் பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் முடியாது என்று சொன்னோம். ஏதோ ஒரு காரணம் காட்டி முடியாது. நம்முடைய சொந்த ஜீவியத்திலேயே நமக்கு போராட்டங்கள், பாவ போராட்டங்கள்னாலே நம்முடைய வாழ்க்கை வீணாய் போயிற்று. எல்லாத்தையும் தாண்டி வந்து நீ என்னுடைய வேலையை செய்வாய் என்று நான் உன்னை ரட்சித்தால், நீ என்னடா ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பாவத்தை போக்குறதுக்குன்னே வாழ்நாளெல்லாம் போராடி போராடி அதிலே உழன்று திரிந்து உன் நாட்களை வீணாக்கினது நிமித்தம் நான் உனக்கு திறந்து வைத்ததான வாசலை நான் பூட்டிவிட்டேன் என்று சொல்லுவார். I have closed the doors for you. கணக்கு தானே நமக்கு. பாவத்தை விட்டு வந்த அடுத்த நாள்லேருந்து பவுல் எப்படி பிரகாசித்தார் பாருங்க. The next minute you are shining. Where are you now? You are living for your own family. You are saving money for your own family. You are eating for your own belly. நான் வாழ்ந்தால் போதும், என்ன நான் வருகிறேன். Your routine, everything is routine for you. There is no thrill in your life. தேவனுக்காக எதை செய்தது உன் மனசாட்சி ஒன்று கூட இன்னைக்கு சொல்லாமல் இருக்குது. அநேகருடைய மனசாட்சி ஒன்று கூட சொல்லாமல் இருக்குது, கர்த்தருக்காக நான் எதையும் செய்யலை. இந்த பாவத்திலிருந்து விடுதலை வாங்கணுங்கிறதுக்காகவே சாகிற வரைக்கும் போராட்டம். வாழ்க்கையெல்லாம் அதிலேயே போயிடுச்சு. ஒரு மனுஷனை தேவன் ரட்சித்த பிறகு சாகும் வரைக்கும் பாவத்தில் போராடி போராடி எப்படியாவது பாவத்தில் செஞ்சு கடைசி நிமிஷத்தில் இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்காக தேவன் ரட்சித்தார். You have missed God's assignments. God's assignments. Find out where you have fallen. Your selfishness. உன்னுடைய சுயநலம், உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொள்ளுதல், உனக்காகவே நீ வாழ்ந்தது, இஷ்டத்துக்கு வாழலாம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை தொடருகிறது.
அது நிமித்தம் உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் கதவை பூட்டி போட்டார். அது திறக்க வேண்டுமானால் தேவன் திறப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் தலைமுகம் குப்புற விழுந்து, என் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு மதீனமாய் வாழ்ந்துட்டேன், எவ்வளவு ஒரு வேஸ்ட் பண்ணிட்டேன் வாழ்க்கையை, என்னை ரட்சித்ததின் நோக்கமே நான் பரலோகத்துக்கு வர்றது ஒன்று தானே நான் தப்பாக எடுத்துக்கொண்டேன், அது உண்மை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு என்பதை நான் மறந்து போன மதிகேடனாய் இருந்தேனே தெய்வமே, இப்போதானப்பா எனக்கு இதெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஆயத்தமாகும். எனவே அப்படி நம்மை தாழ்த்துவோமானால் மறுபடியும் தேவன் வாசலை திறக்க அவரால் கூடுமே, அவரால் கூடுமே, கூடுமே. என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க, எனக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லாதீங்க, நான் சிக்காக இருக்கிறேன்னு சொல்லாதீங்க, எனக்கு உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியலன்னு சொல்லாதீங்க. யாரை கொண்டு என்னவும் செய்யலாம். ஒரு பால்யாங்கி சோக்கு சுவிசேஷன் சொன்னது, ஒரு சின்ன பிள்ளை, வேலைக்கார பிள்ளை, அது சொல்லிடுச்சு. அந்த மனுஷனை தேவன் எப்படி பயன்படுத்தினார் பாருங்கள். நாகமான் குஷ்டரோகிக்கு ஆலோசனை சொன்னது ஒரு ஏட்டையா, மிலிட்ரியில் ஒரு ஏட்டையா, லோ ரேங்கில் எவன் இருப்பான், ஒருத்தன் இருப்பான்ல ஏட்டு, போலீஸ் ஆஃபீஸர்னா வேற, ஏட்டுன்னா அவர் ஒரு சாதாரண. அந்த ஏட்டையா சொன்னார், தகப்பனே கொஞ்சம் முங்கிட்டு வர்றீங்களா, நல்லா இருப்பீங்க ராஜா அப்படின்னு. டிஃபென்ஸில் லோ கேடர் வந்து ஹை கேடர்கிட்ட பேசக்கூடாது, முடியாது, ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸு. மரியாதையாக வரணும், டக் 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 டக்குன்னு சல்யூட் போடணும், டக்குன்னு பேசணும், டக் டக்குன்னு போடணும். அவங்க 1008 ரூல்ஸ் இருக்கும். சென்டிமெண்ட்ஸுக்கு அங்கே இடமே கிடையாது. தகப்பனே, என் அம்மா, அப்பா, அங்கிள், பாஸு, இப்படியெல்லாம் கூட முடியாது. தகப்பனேன்னு சொல்லிட்டவனா கூப்பிட்டானா அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா தலை போயிடும். தே ஹாவ் எவ்ரி ரைட் டு டூ, பட்டுன்னு செய்விடுவான், கெட் அவுட்டுமா. மிலிட்ரி ரூல்ஸ் சார் அப்படி இருக்கும். சொந்த அப்பா மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பார், பையன் மிலிட்ரியில் வேலை செய்கிறவனப்பா, அவனு டக்குன்னு இப்படி மரியாதை கொடுத்து போகணும். வீட்டில் தான் அப்பா. அதே மாதிரி தான் கோர்ட்டு, யுவர் ஆனர்னா யுவர் ஆனர், ஜட்ஜை பார்த்து, ஜட்ஜுடைய பையன் அங்கே லாயராக இருப்பான், அட்வொகேட்டாக இருப்பான். அப்பா இன்னைக்கு இது பாருங்கப்பா, கோர்ட்டில் அப்படி சொல்ல முடியாது, யுவர் ஆனர் அப்படிமா. அப்பாவுக்கே உள்ள சிரிப்பு வரும், என் பையனே என்னை ஆனர் கூப்பிட்றான் பாருன்னு. வேற வழி. ஆனாலும் மீறி கூப்பிட்டான், தகப்பனேன்ட்டான். பயப்படல, அவனுடைய உயிருக்காக பயப்படல, அவனுடைய நன்மைக்காக தன் உயிரை பணயம் வச்சு அவன் அந்த வார்த்தையை சொன்னான். அதுபோல தான் ராஜ சமூகத்தில் போகக்கூடாத பர்மிஷன் இல்லாமல், செத்தாலும் சாகுறேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டான். போகக்கூடாது, அப்படி சொந்த மனைவி தான், போகக்கூடாது. ரூல்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பரவாயில்ல, என் ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக நான் உயிரை கொடுக்குறேன், பரவாயில்லை. இந்த சான்ஸை நான் விட்டுட்டேன்னா, ஒருவேளை ராஜா கையெழுத்து போட்டார்னா யூத குலமே இருக்காதே. அப்போ என்னை எந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிறார்? யூத குலத்துக்கு பதில் எஸ்தருடைய கையில் இருக்கிறது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் அவள் செய்யலைன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு எஸ்தர் தான் இருந்தாருன்னு நினைக்காதீங்க. காலம் போயிட்டே இருக்கு. நம்ம பாஸ்டர் நமக்காக ஜெபிப்பார். தயவு செய்து அந்த எண்ணங்களை, தப்பு எண்ணங்களை விட்டுருங்க. நம்ம பாஸ்டர் நமக்காக ஜெபிப்பது உண்மைதான். நீங்கள் ஜெபிச்சு செயல்படணுங்கிறது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். அது எப்படி ஆண்டவரே என்னால் முடியும்னா, உங்களால் முடியாது தான், தேவனால் முடியும். தேவனால் முடியும். என்னால் முடியாது தான், தேவனால் முடியும். ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி ஒரு 100 ஆத்துமாக்களை லேசாக
லேசாக சம்பாதிச்சிருவார். அவனுக்கு என்ன பிஹெச்டியா பண்ணியிருக்கிறாரு, காப்லர் பிஹெச்டி என்ன போட்டிருக்கு. நான் பிஹெச்டி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் அப்படி வருவேனாக்கும், ஒரு புஸ்தகத்தை எழுதுவேனாக்கும், அதை வெளியில் காட்டுவேனாக்கும், அதை ஒரு 10,000 பேர் படிப்பாங்களாக்கும். ஒரு பயலும் படிக்க மாட்டான். சாதாரண ஒரு செருப்பு தைக்கிறாள். அண்ணே இந்த செருப்பு எப்படிண்ணே தச்சா நல்லா இருக்கானே, அண்ணே பைபிளில் ஒரு செருப்பு போட்டிருக்கண்ணே, அதானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு இந்த வார்த்தையை உளறி விட்டுருவான். என்னப்பா சொல்கிற நீ? அண்ணே இதை வாசிங்கண்ணே, எனக்கு பேச தெரியாதுண்ணே, இந்த புக்கை வாசிங்கண்ணே அப்படிமா. எனக்கு பேச தெரியாதுண்ணே. ரொம்ப பேச தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருண்ணே எங்கள் பாஸ்டர், அவர்கிட்ட போங்கண்ணே அப்படின்னு அனுப்பி விட்டுருவான். இங்கே கிடைக்கிறது அவனுக்கு அங்கே கிடைக்காது. ஆனால் அங்கே சொல்ல வேண்டிய ஆள் பாஸ்டர் போய் செருப்பு தச்சுக்கிட்டு எல்லாரையும், திடீர்னு ரோட்டில் போகிறீங்க, பாஸ்டர் நான் செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கேன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுவும் முடியாத காரியம். அந்த ஆள் 150 பேரை ரட்சிப்புக்குள்ளே அனுப்பி சபைக்குள்ளே அனுப்பிட்டான். செருப்பு தைக்கிற ஒரு ஆள். கன்வென்ஷனில் ஒரு ஐயா மறைஞ்சிருந்தார். ஐபிசி இந்தியன் பென்டிகாஸ்டல் சர்ச் கன்வென்ஷன் ஆந்திராவில் நடந்துட்டு இருக்கும்போது நான் அப்போது விசுவாசி. உங்களை மாதிரி அப்படி உட்கார்ந்துருப்பேன். அப்போது ஒரு நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு ப்ரீச்சர், ஒரு தேவ ஊழியக்காரர், ரொம்ப அருமையான ஊழியக்காரர். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். நியூசிலாண்டை சேர்ந்தவர், ஃபாரினர். அவருடைய பிள்ளைகளை மண் தரையில் அப்படி படுக்க வச்சிருக்கிறார். எப்படி பாருங்க, அவர் தியாகத்தை பாருங்க. அது வெள்ளையாக, அவங்க ஃபாரினர்ஸு, அதுகளுக்கு இந்த டெம்பரேச்சர்லாம் ஒத்துக்காது. பேசாமல் நம்ம பிள்ளைகள் மாதிரி படுக்க வச்சுட்டார் ஒரு சின்ன புல் இருக்கிற இடத்துல. அப்போ நான் கொஞ்சம் அப்படியே சுற்றி கித்தி பார்த்து கூட்டம் நடக்கிற இடத்துல கொஞ்சம் சமையல் என்ன தான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னால் போனால் ஒரு வயசான ஐயா கிண்டிகிட்டு இருக்கார். பெரிய அண்டால் கிட்டிகிட்டு இருக்கார், பாட்டு பாடிட்டு, தேவுடு மன தேவுடுன்னு. ஐயா உங்களை தான் ஐயா நான் பார்க்கணுன்னு வந்தேன். யார் என்னையா? அவர் சிரித்து பேசிகிட்டே இருந்தார். ஐயா 1 வருஷம் ஆச்சியா நான் ரட்சிக்கப்பட்டு, தம்பி ஒரு 100 பேர் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்காங்க ஐயா. நமக்கெல்லாம் மானக்கேடு, இதை கேட்குறதுக்கே நமக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி இருக்குது கதை. 100 பேரா? எப்போ யார் ரட்சிக்கப்பட்டு? 1 வருஷம்தான் ஆச்சு. தேவுடுன்னு பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, தேவுடு இறக்கிட்டார். 100 பேர் சர்ச்சுக்குள்ளே உட்காந்து ஆராதிக்கிறான். இந்த சர்ச்சில் அவர் போகிற இடத்துல இவர் சமையல்காரங்கிறதுக்காக அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க கன்வென்ஷனுக்கு, சமையல் பண்ணுங்கன்னு. அவர் போகிற இடத்துக்கு ஒரு 100 பேர். நம்ம ஆள்கள் இன்னும் குடியை விட்டே வெளியில் வரல. பாட்டில் ரகசியமாக அள்ளிட்டு போகிறதுக்குன்னு இன்னும் தன் ஜீவியத்தை அர்ப்பணிச்சுட்டு உட்காந்துருக்காங்க சிலர். சிகரெட்டை விட்டு வெளியில் வரல, விபச்சாரத்தை விட்டு வெளியில் வரல, பொய் சொல்கிறத விட்டு வெளியில் வரல. என்னடா இதை சாகிற வரைக்கும் இப்படி எதாடா இருப்பியாடா நீ? தான் இருக்கிற சீட்டை விட்டு நகரவே மாட்டாங்க. நான் உண்டு வந்தா உண்டு, வந்ததே பெரிய புண்ணியம்ன்ட்டு இயேசுவேன்ட்டு பண்ண. என்னப்பா உன்னை வச்சு யாருக்குப்பா பிரயோஜனம்? வாழ்க்கையெல்லாம் போச்சு. உன்னை ரட்சித்ததே மற்றவனுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காகத்தானே. நீ என்னடான்னா ஊன்ட்ட நான் போராட வேண்டியிருக்குது. கழட்டி விட்டுருவார். கொஞ்ச நேரம் அப்படியே ஒதுங்க, நீ ஊன்ட்ட நான் போராட முடியாது. உனக்கு விருப்பம் இல்லை, கொஞ்சம் ஒதுங்க. விருப்பம் உள்ள 4 பேர் ரெடியாக இருக்கிறான், கை தூக்கிட்டு வா நீ. ஏன் இந்த சுவிசேஷ சேலஞ்செல்லாம் இப்படி வந்திருக்குது? நல்லா புரிஞ்சுக்கங்க. அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசுகிறாருங்கிறத மாத்திரம்னா ஜார்ஜ் ராபர்ட் பேசலை. இப்போது ஆரம்பத்திலிருந்து நோ, உங்களை ரட்சித்த தேவன் உங்களோடு பேசுகிறார். அது உங்களுக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு தெரிய வரணும். இல்லைன்னா காரணம் இல்லாமல் அல்ல, எழும்பி பிரகாசின்னு தான் சொல்கிறார். நீ எழும்பாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், காலகாலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ எழும்புவாயின்னு. ஆனால் உன்னுடைய சுயநலம் உன்னை எழும்ப விடாமல் பண்ணுது. இப்பொழுதாவது நீ எந்திரிச்சா உனக்கு வாசலை நான் திறப்பேன். பட்சபாதம் பார்க்காத தெய்வம். அழகில் வித்தியாசங்கள் உண்டு, அழகு பார்க்காத தெய்வம். தாளந்துகளில் வித்தியாசம் உண்டு, தாளந்துகளை பார்க்காத தெய்வம். படிப்புகளில் வித்தியாசம் உண்டு, படிப்பை பார்க்காத தெய்வம். பேச்சு திறமைகளில் வித்தியாசம் உண்டு, அவைகளை பார்க்காத தெய்வம். மனுஷனால் கூடாதது தான்
தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சின்ன ஜெபம் நின்றுக்கிட்டேன் என்ன, ஒரு அர்ப்பணிப்போடு, தெய்வமே இதுவரைக்கும் என்னால் ஒன்றுமே முடியல சொல்லலாம். அப்படி சொல்லணுன்னா சொல்லலாம், ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லலாம். ஏதாவது உங்கள் இருதயத்தில் என்ன உண்மையோ அதைத்தானே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். அப்பா வர்றேன் போகிறேன் இப்படித்தான் என் வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குது, இதுவரைக்கும் என்னால் ஒன்றுமே பண்ணலை. வாலிப தம்பிகள்லாம் நல்லா சொல்லலாம், அப்பா எனக்கு எவ்வளோ வாழ்க்கை வச்சுருக்கிறீங்க, எதிர்காலம் இல்லை. இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் இந்த வயசில் வந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு கையை காலை அசைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இது வலிக்குது அது வலிக்குது யார்கிட்டையும் சொல்லாமல் முழுங்காமல் துப்பாமல் வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என் வாலிப நாட்களில் நான் இப்படி இருந்ததில்லையே, இப்படி இருந்ததில்லை. இப்போ வாலிப நாட்களில் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா முதிர் வயதில் என் சரீரம் ஒத்துழைக்காத நாட்களில் நான் நினச்சாலும் கூட என்ன செய்ய முடியாது, நான் வர முடியாது இல்லைங்களா? தம்பிமார்களா, சின்ன தங்கச்சிமார்களா, வாழ்நாளெல்லாம் தாயின் தகப்பனுக்கு விரோதமாய் திட்டி பேசி அடித்து உத கொடுத்து இப்படி திட்டி தூஷித்து இப்படியே வாழ்நாள் போச்சுன்னா உன்னை ரட்சித்தது எதுக்குன்னு கேட்பார் ஆண்டவர். நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று, நீ ஒன்று வேற. எனக்குன்னு நீ வரல, எனக்குன்னு வரல. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. நமக்கு நம்முடைய பாடுகள் உண்டு, நமக்கு நம்முடைய வேலைகள் உண்டு, இல்லைன்னு சொல்ல. அதன் மத்தியில் ஒரு தாகத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருப்போமானால் நமக்கு வேலைகள் நடுவிலே நம்மை கொண்டு கிரியை செய்ய அவராலே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தகப்பனை இதுவரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலையே. கொஞ்சம் புலம்ப விரும்புகிறவர்கள், அப்பா இங்கே தான் உலாவிட்டு இருக்காங்க, வேற எங்கேயும் இல்லை, நம் மத்தியில் தான் இருக்கிறாங்க. ஐயா ஸ்தோத்திரம், என்மேல் அன்பு வச்சு மறுபடியும் எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களே. ஹல்லேலூயா. இதரடஹந்தரபோ ரபோஷவா. தேங்க்யூ ஜீசஸ். துதிங்க பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே. ஒவ்வொருத்தரை குறித்தும் இந்த பலிபீடத்திலிருந்து வந்தாதான் ஒன்றும் இல்லை, தேவன் பிரகாசிக்கிறார். He will change your life into exemplary beautiful. மணவாளனுக்கு அலங்காரமான மணவாட்டி. I see the love of God flowing and embracing everyone. Hallelujah. Thank you. You are most wanted. உலகம் உங்களை தேவையில்லை என்று வேஸ்ட் பீஸாக உன்னை ஒதுக்கி தள்ளிவிட்டது. கத்திரிக்காய் இந்த காம்பு எடுத்துட்டு மிச்சத்தை நம்ம சமைப்போம், அந்த காம்பை தூக்கி குப்பையில் போடுறது போல தேவனோ குப்பையிலிருந்து எளியவனை தூக்கி, தேங்க்யூ லார்ட், ராஜாக்கள் உட்காரும் சிங்காசனத்தை உனக்கு தந்திருக்கிறார். மகளே, மகளே, some female children are here. Hallelujah. Female children are here. உங்கள் வீட்டிலே நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள், ஆனாலும் உங்களுக்கு ஆறுதல் இல்லை. தேங்க்யூ லார்ட். ஏன் வாழ்வதை விட சாவது நல்லதென்று எத்தனையோ முறை முடிவெடுத்தாயே, எடுத்தாயே, உன்னை தேவன் விட்டாரோ? இபஹாலா இகதரபோ ஷபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Receive the love of, the loving touch of Jesus, the great anointer, the most merciful God, the most merciful God. His touch will change your course of life totally. There be fire upon you. Let there be fire of God upon you, the wind of God upon you. Ebala khala bada daraba shabara rala randa rabo shaba kabara. ஊழியம் செய்கிற பெருமக்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அவர்கள் மேல் ஒரு வித்தியாசமான அனாயிண்டிங் வரட்டும், இன்னும் வரட்டும். Let there be fire of God anoint upon you. Jesus, 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 Jesus. அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பாருங்கள். பாத்தாரா பாலா பாந்தரபம்
He is a mighty God. He is a mighty God. Hallelujah. Your line is bright light. It's a bright line. Banka, 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 banka. அளவில்லாமல் இன்று அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெட்கப்படக்கூடாது. நல்லா துதிங்க. Let there be fire of God upon you. The touch of the fire of God. El ba lel ba kal ba la la brata santa ra la kapoto rashekata taraba kaba. நன்றி 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 நன்றி. பந்தர பௌ ஷமரடா லக்தாரா சாண்டராந்தரா லரா பௌதரா தயாந்தரா பௌதரபு கபா லிகதரடா தசந்தேர லபா. அப்பா அந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. எசையா எசையா ஒரு wind blow ஆகட்டும். Let there be a wind blow, Lord. In the name of Jesus Christ, Lord. Your children are ready, Lord. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் கைகளாலே வியாதிகள் சுகமாக்க செய்வார். You are a source of healing to people. Countless number of people believe that. The word is coming from this altar. இந்த பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தை வாக்காது உங்களுடையது. எதரா தாரா யாந்தரபோ ஷடதலரந்தரபோ ஷபா கபா. Thank you Lord. அடுத்தவர்களுடைய கண்ணீர் தோல்விகளுக்கு பதில் உங்களிடத்தில் உண்டு. நமரடி அந்த ரபா ஷபா. ஆண்டவர் சில வாலிபர்களுக்கு தேவன் தரக்கூடிய ஒன்றை சொல்லுகிறேன். இன் ஃபியூச்சர் சீக்கிரத்தில் கர்த்தர் இதை செய்வார். சொல்லுகிறேன் கேளுங்கள். தி ஹெவன்லி விஸ்டம். ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். ஒரு சிலருக்கு தேவன் அதை கொடுக்கிறாரே, அது உங்களுக்கு முன்பாக ஒருவன் நிற்க முடியாத ஞானம். தேங்க்யூ லார்ட். தக்கபா லக்தரா ஸ்தரா லஹத்தலரோ லஹாதரா. That wisdom and the knowledge and the understanding God will give to somebody here, some people here. In days to come you will understand. நாட்கள் வரும், அப்பொழுது இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதலை காண்பீர்கள். தேங்க்யூ மை லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. இப்படிப்பட்ட சர்வீசஸ் வருகிறது இல்லை, ரொம்ப ரேராய் வரும். ஹalleluya. ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். பாக்கா பாலா பாக்கா. God is not finished. He is not finished yet. இன்னும் finish பண்ணல. Thank you my Lord. Thank you my Lord. Thank you my Lord. Thank you. பரலோகத்தை இறக்குகிற சில யுக்திகளை, பரலோக ரகசியங்களை இறக்குகிற சில யுக்திகளை சிலர் பெற்றுக்கொள்வீர்களே. Thank you. Thank you. Thank you. Thank you my Lord. Thank you. Thank you. வாலிப செல்வங்கள் இஷ்டத்துக்கு துதிங்க பார்க்கலாம். ஹalleluya. தேக்கரபா ரக்கதரபோ ஷபடதரபகா. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு ஹalleluya பாய்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா, கண்ணால பார்க்கிறோம். இதுதான் தேவ அன்பு. விழுந்து போனவனை தூக்கி விடுகிற தேவ அன்பு, மறக்கப்பட்டவனை ஹalleluya உயர்த்துகிற தேவ அன்பு, குழியில் தள்ளப்பட்டவனை ராஜாவுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற தேவனுடைய அன்பு. ஹalleluya. எப்போதும் இப்படி இருந்திருக்க மாட்டாய், இப்படித்தான் என் வாழ்க்கை என்று நினைத்தாய். யார் சொன்னது? That's the lie of the devil. அது பிசாசுடைய பொய். ஹalleluya. தேவன் வைத்திருக்கிற பெரிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக அப்பா. ஹalleluya. 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 ஹalleluya.
Hallelujah. 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 அந்த ஆராதனை அபிஷேகம் இந்த வாலிப செல்வங்கள் மேல் வரட்டும் ராஜா. கொஞ்ச நாள் தான். just count your days, not too long, not too long from this day, not too long. இந்த நாள்ல இருந்து அதிக நாட்கள் எடுப்பதில்லை, மிக குறைவுள்ள நாட்களிலே எழும்பி பிரகாசிப்பதை தேவன் உணர்த்துகிறார். ஷார்ட் டைம் நீ அனுபவித்த உபத்திரவமோ நெடுநாள், ஆனால் தேவன் உன்னை அபிஷேகப்படுத்தி பயன்படுத்துகிற நாட்களோ ரொம்ப பக்கம், அது குறைவான நாட்கள் தான். பந்தரா தியாந்தரா ஷரா. எந்த நிலைமையில் உன்னுடைய இருதயத்தை நீ அவருக்கு ஒப்பு கொடுத்தாய் என்பதை தேவன் கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீ ஆண்டவரிடத்தில் வந்தாய், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வந்தாய், அந்த ரட்சிப்பின் நாளை தேவன் கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். அதை பார்க்கிற தெய்வம், உன்னை அதை பார்த்து கௌரவப்படுத்துகிற தெய்வம். நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தியே, அதை மறப்பாரோ? ஹல்லேலூயா. ஆகவே உபத்திரவத்தின் நாட்கள் கூட இருக்கலாம், ஆனால் உன்னை பயன்படுத்துகிறதுக்கு ஆயத்தமாக்குகிற நாட்கள் மிகவும் குறைவு. ஹல்லேலூயா. நீ வெகு சீக்கிரத்தில் எழும்புவாய். ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி, நன்றி 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 அப்பா. ஒன் மோர் டைம் அந்த ஃபயர்னால நிரப்பி தள்ளுங்கப்பா. ஐ பாலா யாங்க யா 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 யகா யா தா தா சா யா தா யா தாந்தரோ. The wind of the Holy Spirit blow upon people of yours, Lord, this day. Hallelujah. Hallelujah. சரீரங்கள் தாங்க முடியாதபடிக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் the fire of God fill them, Lord. Fill them. சரீரங்கள் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அபிஷேகத்தை என் தேவன் என் பிள்ளைகளுக்கு, அப்பா தகப்பன், நீங்க தந்தே ஆகணும், தந்தே ஆகணும்பா, தந்தே ஆகணும்பா. பங்கரா ஸ்தியாத்தரபா ஏகதரபா ஷபா தியாந்தரகா. ஹல்லேலூயா. இருதயங்களை ரொம்ப லைட் ஆக்கிருங்க, ஹெவி ஆக்காதீங்க. Thank you Lord, thank you Lord. கதரபோ ஷபா ரதலரபோ கபா. தகப்பனே 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 தகப்பனே, நம்முடைய அக்கினி என்பது எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது ஐயா, இதுவரைக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது. ஓ பகபா பகபா கபஹதா, ஒரு சிலருக்கு தெரியாதப்பா. the wind of the Holy Spirit என்பது தெரியாது, எங்களுக்கு இப்பொழுது தெரிய வரட்டா. நம்முடைய பிள்ளைகள் அதை ருசிக்கட்டும், பெற்றுக்கொள்ளட்டா. ஹகபா. அடுத்த வாரம் வர்ற வரைக்கும் தேவ சமூகம் அவர்களை பைத்தியக்காரர்களைப் போல ஆட்கொள்ளட்ட. அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியல என்கிற அளவுக்கு தேவ பிரசன்னமும் தேவ அக்கினி ஃபில் பண்ணுவதாகப்பா. பக்கதரபோ ரஷபரடா ஏதரபோ லியந்தரபோ லரபக்கா. தரிசனங்களை தந்தருளுவீராக, கண்களை திறப்பாராக, கண்களை திறப்பாராக, 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 திறப்பாராக. தேவன் கிருபையாய் இறங்குவாராக, இறங்குவாராக, இறங்குவாராக. அக்கினினால் பதிலளித்த தெய்வமே தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா நன்றி 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 தகப்பனே, நன்றி நன்றி அப்பா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்திற்கு இன்னைக்கு காலையில வந்தவர்களுக்கு ஒரு வழி பண்ணணும்னே இறங்குனீங்க அப்பா. நீங்க சொல்றதுதான்ப்பா சட்டம், அவ்வளவுதான்ப்பா. நான் என்னப்பா பிரசங்கம் பண்றது குறுக்கல, என்னை கொஞ்சம் ஓரமா ஒதுக்க வச்சுட்டு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களே ஐயா. இது இந்த ஃபயர் நாளுக்கு நாள் அதிகமாகும், அதிகமாகும், அதிகமாகும். பயப்படாதே என்று சொல்லுகிற தெய்வம். உனக்கு உபத்திரவங்கள் வந்தால் பயப்படாதே என்று சொல்லு. அக்கினியானவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும் பொழுது எல்லாருடைய நாவுகள் அடங்கி போகும், வாய்கள் மூடப்பட. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னுடைய முத்திரை மோதிரமாய் நீ இருக்கிறாய் என்பதை நான் வாயை திறந்து பேசுகிற மக்களுக்கு நான் காட்டுவேன். உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள்.
அவர்களுக்கு நான் சொல்லுகிறது, என் கையில் இருக்கிற முத்திரை மோதிரம் இவன் என்று நான் காட்டுவேன். அப்பொழுது வாயடைத்து போவார்கள். எனக்காக ஜெபியுங்கள் என்று உன்னிடத்தில் வருவார்கள். உன்னிடத்தில் அந்த வெளிச்சம் இருக்கிறதே, உன்னிடத்தில் அந்த ரட்சிப்பின் மார்க்கம் இருக்கிறதே, எங்களுக்கு சொல்லிக் கொடு என்று சொல்லுவார்கள். நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய், உன்னுடையவர்களை நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய். நன்றி பிதாவே, நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்த ஒப்பு கொடுக்கிறார் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.